மை டியர் டேப் ரெக்கார்டர்ஸ் எல்லாருக்கும் உங்களுடைய கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் காம்படிஷன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பில் ஆல்ரெடி நம்ம வந்து கட்டுரை ஒன்று போட்டிருக்கோம். பட் இப்போ பார்க்க போகிறது பேச்சு போட்டிக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைட்டிலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறனால இதோடைய பேச்சு போட்டியை பற்றி தான் நாம் எனக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அதில் இருக்கா, ஸ்க்ரீனில் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா, அண்ட் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் பார்த்து நோட்டில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை பார்த்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு தடவை நீங்கள் பார்த்து எழுதும் பொழுது உங்களுக்கு வந்து அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதனால நீங்கள் வந்து அதை பார்த்து ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட நோட்டில் ஒரு தடவை எழுதிக்கோங்க. அண்ட் ஒரு பேராகிராஃபாக படித்து ஞாபகம் வச்சு பாருங்கள். அண்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள். சும்மா அதில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி அப்படி ஒப்பிக்கிறது கிடையாது. பிகாஸ் இட்ஸ் தமிழ், ரைட்? ஸோ இங்கிலீஷுன்னா நம்ம வந்து புரியாது, ஓகே கிராமர்லாம் எரர் வரும். பட் தமிழ் அப்படி கிடையாது இல்லையா? ஸோ தமிழ் வந்து நம்ம பேசுகிறது, ஸோ நம்மளோட லாங்குவேஜ். அப்போது அது ரொம்ப ஈஸியாக வரணும். ஓகே, ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்திய கனவுகளால் நிரம்பிய மாண்புமிகு நடுவர்களே, அறிவின் தீபமாக திகழும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, எதிர்காலத்தை உருவாக்கும் என் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எதிர்காலத்தை பார்க்க விரும்பினால் இன்றைய இளைஞர்களை பாருங்கள். இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண மனிதனுடையவை அல்ல. இந்தியாவின் கனவு ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைகள். அந்த கனவுகளால் உருவாகும் எதிர்கால இந்தியா பற்றிய என் சில சிந்தனைகளை இந்த மேடையில் பகிர்ந்து கொள்ள நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்தியா என்பது வெறும் ஒரு நாடு அல்ல, அது ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு, ஒரு தத்துவம். இந்தியா உலகிற்கு சிந்திக்க கற்றுத்தந்த நாடு. திருக்குறள், பகவத்கீதை, வேதங்கள், உபனிஷத்துகள் என்று அறிவின் பொக்கிஷத்தை உலகிற்கு வழங்கிய நாடு நம் இந்தியா. எதிர்கால இந்தியா கல்வியில் வலிமையானதாக, அறிவியலில் முன்னோடியாக, ஆராய்ச்சியில் உலகை வழிநடத்தும் நாடாக மாற வேண்டும். இன்று செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, மருத்துவ முன்னேற்றம் எல்லாவற்றிலும் இந்திய இளைஞர்கள் உலக அளவில் சாதித்து வருகிறார்கள். அறிவே உண்மையான செல்வம் என்றது திருக்குறள். வளர்ச்சி என்ற பெயரில் நாம் பண்பாட்டை இழந்துவிடக்கூடாது. தாய்மொழி, குடும்ப பந்தம், மூத்தோருக்கு மரியாதை, பெண்களுக்கான சமத்துவம் இவையே இந்தியாவின் அடையாளங்கள் ஆகும். பண்பாடு இல்லாத வளர்ச்சி வேரில்லாத மரம் போன்றது. இந்தியா என்பது பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள், ஆனால் ஒரே தேசிய உணர்வு, பலத்தில் ஒற்றுமை இந்தியாவின் உயிர் மூச்சு. எதிர்கால இந்தியா மத வேறுபாடுகளற்ற, ஜாதி பாகுபாடுகளற்ற, மனித நேய இந்தியாவாக மாற வேண்டும். எதிர்கால இந்தியா யாரால் உருவாக்கப்படும்? அரசியல்வாதிகளாலா? விஞ்ஞானிகளாலா? இல்லை. எதிர்கால இந்தியா இன்றைய இளைஞர்களின் கைகளில்தான் உள்ளது என்று அன்றே அப்துல் கலாம் அவர்கள் கூறியுள்ளார். நாம் நேர்மையாக இருந்தால்தான் இந்தியா நேர்மையானதாகும். நாம் உழைப்பாளிகளாக இருந்தால் இந்தியா முன்னேறும். மாண்புமிகு அனைவருக்கும் என் உரையை முடிக்கும் முன் ஒரே ஒரு சிந்தனை. எதிர்கால இந்தியா நாளை வரப்போகும் கனவு அல்ல, அது இன்றே தொடங்கும் பொறுப்பு. நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லிலும், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இந்தியாவின் எதிர்காலம் இருக்கிறது. ஒரு நல்ல குடிமகன் உருவானால் ஒரு நல்ல இந்தியா உருவாகும். அதனால் நண்பர்களே, கனவு காண்போம், உழைப்போம், நேர்மையாக வாழ்வோம். அப்போதுதான் உலகம் வியக்கும் ஒளிமயமான எதிர்கால இந்தியாவை நாம் உருவாக்க முடியும். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். ஓகே, இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்பீச் கொடுத்தீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு டைம் பத்தலை, நீங்கள் பேசி பார்க்கும்பொழுது எனக்கு ஸ்கூலில் சொன்னது 5 minutes ஒரு 3 minutes ஒரு இந்த மாதிரி ஏதாவது டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் அதுக்குள்ளே சொல்ல முடியுதா அப்படின்னு பாருங்கள். அந்த டைமர் வச்சும் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் பத்தலை, டைம் எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் இருக்குது, பட் அது சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கட்டுரையில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கூட சில பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ஓகே தான் அப்படின்னா நீங்கள் இதையே பேசிக்கலாம். ஓகேவா? ரைட், தேங்க்யூ. அண்ட் வேறு வீடியோவோடு உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸில் டவுட் இருக்குது, அண்டு இந்த மாதிரி எஸ்ஸே ரைட்டிங்கோ இல்லை ஸ்பீச் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக எந்த டாப்பிக்கில் டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.